ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சோசியல் சயின்ஸ் யூனிட் 1 கொஸ்டின் ஆன்சர். எஸ், டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீங்கள் எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள்? இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னென்னா 1894 ஜப்பான் சைனா தான் சீனான்னு சொல்கிறாங்க போருக்கு கட்டாயப்படுத்தியது. ஃபஸ்ட்டு வந்து அந்த இயர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதில் யாரை கட்டாயப்படுத்தினாங்கன்னா கம்பல் பண்ணது ஜப்பான், யாரைன்னா சீனாவை. ஸோ ஜப்பான் சீனாவை தோற்கடித்தது. ஸோ அதை கம்பல் பண்ணி கூப்பிட்டுச்சு. நெக்ஸ்ட்டு அதை தோற்கடிச்சிச்சு. அது லியோ ஓடுங் தீபகற்பத்தை என்ன செஞ்சாங்கன்னா போர்ட் ஆர்தருடன் தன் நாட்டுடன் இணைத்து கொண்டது. சரியா? இதுதான் என்ன சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீங்கள் எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள்னா இந்த 3 பாயிண்டில் முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. இட் இஸ் வெரி ஈஸி. அவன் கொஸ்டினே கொடுத்துட்டா மூவர்னு. ஸோ 3 பாயிண்ட்: பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. ஓகே. ஐரோப்பியாவில் தீவிரவாத தேசியவாதத்தின் 3 வடிவங்கள் யாவை? ஸோ நல்லா கவனிங்கம்மா. இங்கிலாந்து அதிதீவிர தேசாபிமானம். ஓகே. பிரான்ஸ் வெறிபிடித்த தேசியவாதம். ஜெர்மனி கலாச்சார பெருமிதம். ஓகே, ஒன்ஸ் அகைன். ஐரோப்பாவில் தீவிரவாத தேசியவாதத்தின் 3 வடிவங்கள் யாவை? இது கொஸ்டின். ஸோ நம்ம ஆன்சர் இங்கிலாந்து அதிதீவிர தேசாபிமானம், பிரான்ஸ் வெறிபிடித்த தேசியவாதம், ஜெர்மனி கலாச்சார பெருமிதம். ஓகே. 4th கொஸ்டின். அகழிப்போர் முறை பற்றி நீங்கள் அறிந்தது என்ன? எதிரிகளின் தாக்குதலில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள. ஸோ எனிமீஸ் கிட்ட இருந்து தன்னை சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக இராணுவ வீரர்களால் தோண்டப்பட்ட பள்ளங்கள் தான் அகழிகள் ஆகும். சரிங்களா? ஸோ எனிமீஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக இராணுவ வீரர்களால் தோண்டப்பட்ட பள்ளம் தான் என்னென்னா அகழின்னு சொல்கிறாங்க. இப்போ சடனாக வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம குதிச்சிக்கலாம் அந்த பள்ளத்துக்குள்ளே. ஸோ இந்த அகழிகள் ஒன்றுக்கொன்று இணையாக நேர்கோட்டில் அமைக்கப்பட்டிருந்தன. ஸோ இது எப்படின்னா ஒவ்வொன்றுமே நேராக ஸ்ட்ரைட் லைனில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இவை உணவு, வெடிமருந்துகள், தபால்கள், புதிய படைகள் மற்றும் உத்தரவுகளை கொண்டு சேர்க்க உதவின. இந்த அகழிகள் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ எனிமீஸ் வந்துட்டாங்கன்றனால தான் நம்ம மறைஞ்சிருக்கோம். ஸோ மறைஞ்சிருக்கும் போது நமக்கு தேவையான சாப்பாடு, வெடிமருந்து, ஸோ போர் ஆரம்பித்தாங்கன்னா வெடிமருந்து, அப்புறம் அந்த தபால் என்னென்ன மெசேஜ் பாஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் புதிய படைகள் மற்றும் உத்தரவுகளை கொண்டு சேர்க்க உதவுகின்றன. ஓகே. முஸ்தபா கெமால் பாஷாவின் பங்கு என்ன? ஸோ எடுத்தோடனே கொஷின்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ முஸ்தபா கெமால் பாஷாவினால் துருக்கி மறுபிறவி எடுத்தது. ஓகே. அடுத்தது துருக்கியின் சுதந்திரத்திற்காக அவர் மிக முக்கிய பங்காற்றினார். அவர் துருக்கியை நவீனமயமாக்கினார். உலக அளவில் துருக்கிக்கு அங்கீகாரம் கிடைக்கச் செய்தார். எல்லாமே ஷார்ட் ஆன்சர் தான், உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றக்காண்டி தான் பாயிண்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இவரோட பங்கு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியை மறுபிறவி எடுத்தது. இவரால் தான் துருக்கி மறுபிறவி எடுத்ததுன்னு சொல்கிறோம் ஃபஸ்ட் பாயிண்டில். செகண்டில் துருக்கியின் சுதந்திரத்திற்காக அவர் மிக முக்கிய பங்காற்றினார். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவர் ஒர்க் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து அவர் துருக்கியை நவீனமயமாக்கினார்னு சொல்கிறாங்க. உலக அளவில் துருக்கிக்கு அங்கீகாரம் கிடைக்க செய்தார். ஓகே, we can move to next question ma. எஸ், பன்னாட்டு சங்கம் தோல்வி அடைந்ததற்கான ஏதேனும் 2 காரணங்களை பட்டியலிடுக. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இராணுவ பலம் இல்லாமை. பன்னாட்டு சங்கம் ஏன் தோல்வி அடைஞ்சதுன்னு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது 2 ரீசன் சொன்னால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இராணுவ பலம் இல்லைன்றாங்க. அப்புறம் கூட்டு பாதுகாப்பு கொள்கையை செயல்படுத்த முடியவில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தன் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் இல்லை. பார்ட் 2 என்ஃபோர்ஸ் இட்ஸ் டிசிஷன்ஸ். அதாவது தன் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் இல்லை. ஸோ இட்ஸ் மெம்பர் நேஷன்ஸ் வுட் நாட் சப்போர்ட். அதன் உறுப்பு நாடுகளும் அதற்கு
ஆதரவு அளிக்கவில்லை. அதன் உறுப்பு நாடுகளும் அதற்கு ஆதரவு அளிக்கவில்லை. ஓகே, நீங்கள் எனி 2 பாயிண்ட்ஸ் கூட எழுதலாம். பட் 4 ஆல்சோ வெரி ஈஸி ஒன்லி ஃபார் யூ. ஒன்ஸ் அகெயின் 2 ரீசன் கேட்டிருக்காங்க பன்னாட்டு சங்கம் தோல்வியடைந்ததுக்கான காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இராணுவ பலம் இல்லாமை, நெக்ஸ்ட் ஒன் வந்து கூட்டு பாதுகாப்பு கொள்கையை செயல்படுத்த முடியவில்லை, தன் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் இல்லை, அதன் உறுப்பு நாடுகள் ஆதரவு அளிக்கவில்லை. ஸோ எனி டூ வி ஹாவ் டு ரைட், பட் 4 ஆல்சோ வி கேன் ரைட் மீன்ஸ் வி கேன் கெட் ஃபுல் மார்க். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் வேணும்னா உங்களுக்கு லிங்க் இது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், ஏன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக தான் எடுத்து நோட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.